தேவதையின் வேலை மந்திரம். இது எதை பத்தின கதைன்னா, தேவதைகள்லாம் அவங்க இடத்துல என்ன மாதிரியான வேலை பாக்குறாங்கங்கிறதா கதை. என்னுடைய நீர்த்துளிகள் வேலையை முடிச்சிட்டேன். ஓ, அப்படின்னா நான் உடனே அதை உரைய வைக்கிறேன். வேணா, ஏன்? இது ஆலங்கட்டி மழைக்கான நேரம். இந்த தேவதைகள்ல ஸ்டார் பிளாசம்னு ஒரு தேவதை இருந்தாங்க. ஸ்டார் பிளாசம்க்கு வசந்த கால பூக்களை பாதுகாக்கிறது தான் வேலை. 1 2 3. நீங்க 3 பேரும் இன்னும் நல்லா வளரணும். ஸ்டார் பிளாசம்க்கு இன்னொரு தேவதை நண்பர் இருந்தாரு. அவர் பேர் தான் கிறிஸ்டல். கிறிஸ்டலோட வேலை கனமான பனித்துளிகளை உருவாக்குறது தான். ஹாய் கிறிஸ்டல், என் கூட வாழைப்பழம் சாப்பிடறதுக்கு வரியா? என்னுடைய பெரிய பூக்கள் எல்லாம் இப்ப பழமா மாறிடுச்சு, அதனால நிறைய இருக்கு. ஓ கண்டிப்பா, இத முடிச்சிட்டு வரேன். ஒரு பெரிய பனித்துளி. ஒரு நாள் ஸ்டார் பிளாசம்க்கு ரொம்ப கம்மி வேலை தான் இருந்தது. பச்சை இலையோட முனைய கூர்மைப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் 2 அழகான வெள்ளை லில்லி மலர்களை உருவாக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வேலை முடிஞ்சது. கிறிஸ்டல் என்ன பண்றான்னு பார்த்துட்டு வரலாம். ஸ்டார் பிளாசம் கிறிஸ்டலை பார்க்க போனாங்க. அங்க அவரு பனி கிறிஸ்டலோட ரொம்ப ஆர்வமா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. வேலை எப்படி போகுது கிறிஸ்டல்? கிறிஸ்டல் லேண்ட்ல இருக்கிற மாதிரி இருக்கு. ஸ்டார் பிளாசம், நீ எப்ப இவ்வளவு கேவலமான ஜோக்கெல்லாம் சொல்ல ஆரம்பிச்ச? உன்னோட ஃப்ரெண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான். நான் உன் கூட இங்க உட்காரட்டுமா? ஏன், தாராளமா உட்காரு. இங்க வந்து உட்காரு. ஸ்டார் பிளாசம் கிறிஸ்டல் பண்ற வேலைகளை ஒத்து கவனிச்சாங்க. இப்பெல்லாம் நீ நிறைய பனித்துளிகளை உருவாக்குற கிறிஸ்டல், இதெல்லாம் எதுக்காக? அது வரப்போற பனிப்புயலுக்காக. இந்த வாட்டி ரொம்ப பெருசா இருக்க போகுது. உன் பூக்களை பாதுகாப்பா வச்சுக்கோ. எந்த பனி புயலாலையும் என்னோட பூக்களை எதுவும் பண்ண முடியாது. பனி தேவதைகள் உருவாக்குறது தான் அது தாக்கும். அப்படின்னா இது எல்லாத்தையும் நீ ஒரே சமயத்துல உபயோகப்படுத்த போறியா? ஆமா, எனக்கு நிறைய வேலைகள் இருக்கு. சீக்கிரமா புயல் வரப்போகுது. பனித்துளிகள் பத்தாம போச்சுன்னா ரொம்ப கஷ்டமா போயிடும். ஓ, கவலைப்படாத, உன்னால முடியும். பனித்துளிகளை உருவாக்குறது ஈஸியா தான் இருக்கு. ஏன்னா என்ன மாதிரி ஒவ்வொரு பூக்களுக்கும் பூ இதழ் உருவாக்க வேண்டாம் பாரு. ஸ்டார் பிளாசம், பூக்கள் விஷயத்துல நீ எடுத்துக்கிற நேரம் கொஞ்சம் தான். ஆனா எனக்கு ஒரு பனிப்புயலை உருவாக்குறதுக்கு பில்லியன் பனித்துளிகள் தேவைப்படும். அதுவும் குறைஞ்ச நேரத்துல உருவாக்கணும். பனித்துளிகள் குறைஞ்சு போச்சுன்னா நிஜமாவே இங்க ரொம்ப பிரச்சனை ஆயிடும், தெரியுமா? வசந்த காலத்துல பூக்கள் இல்லாம போறதை விடவா இது சீரியஸான விஷயம்? இங்க பாரு ஸ்டார் பிளாசம், உனக்கு என் வேலை பிடிச்சிருந்ததுன்னா நீ என் வேலையை பாரு. நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். நிஜமாவா? நான் அதை கண்டிப்பா பண்றேன். நான் பனித்துளிகளை பண்ண ஆரம்பிச்சா நீ தான் என்னோட வேலையை பண்ண வேண்டியது இருக்கும். என்ன சொல்ற? டீல் ஓகே. ரெஸ்ட் எடுக்கிறதும் பூக்கள் செய்யறதும் ஒண்ணுதான்னு நான் நினைக்கிறேன். ஸ்டார் பிளாசமோட பூக்கள் இருக்கிற இடத்துக்கு கிறிஸ்டல் போனாரு. அங்க நிறைய பூக்கள் அப்பதான் வளர தொடங்கிச்சு. ஓ வாவ், எங்கிருந்து தொடங்குறதுன்னு தெரியலையே. ஸ்டார் பிளாசம் கிட்ட தான் கேட்கணும். சச்சோ, வாய்ப்பே இல்ல. இது அவ்வளவு சுலபமான வேலை கிடையாது. நான் இதை தொடங்கியே ஆகணும். இதுக்கு நடுவுல ஸ்டார் பிளாசம் அங்க உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. கிறிஸ்டல் என்ன பண்ணுவான்னு கூட அவங்களுக்கு தெரியல. ஓகே, அவன் அதை எப்படி பண்றான்? கிறிஸ்டல தான் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஆனா கேட்டா கிண்டல் பண்ணுவானே. அப்புறம் நான் கஷ்டப்படுறேன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவான். நான் கஷ்டப்படலையே. சரி, உட்கார்ந்து பனித்துளிகளை உருவாக்கலாம். கிறிஸ்டல் அதுக்கப்புறம் என்ன முடிவு பண்ணாருன்னா, உள்ள குதிச்சிடலாம், இதுக்கு மேல உட்கார்ந்துடலாம். மொட்டுக்களை உருவாக்க வேண்டிய நேரம் இது. பூ இதழ்களை கிறிஸ்டல் உருவாக்கினாரு. கடைசியா ஒரு பூவோட மொட்டை உருவாக்கினாரு. வாவ், இங்க பாரு, நான் ஒரு சின்ன மொட்டை உருவாக்கிட்டேன். பூக்கள் எல்லாம் பார்க்கிறதுக்கு பனிப்பந்து மாதிரி இருந்தது. இந்த மொட்டுக்கள்லாம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, எனக்கு பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் கிறிஸ்டல் செஞ்ச பூக்கள் எல்லாம் வீணாகிடுச்சு. அச்சச்சோ, என்னாச்சு? கிறிஸ்டல் அதை தடுக்கிறதுக்கு முயற்சி செஞ்சாரு, ஆனா முடியல.
என்ன இது? எல்லாம் சொதப்பிருச்சு. ஒரே ஒரு மொட்டை பொறுமையா உருவாக்கலாம். இந்த மொட்டுக்களை நீ டைட்டா உருவாக்கணும். நிஜமாவா? என்ன பூக்கள் பொறுமையா பூக்காது, அது சீக்கிரமே வெடிச்சிடும். ஓ அப்படியா? டிப்ஸ் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. பரவாயில்ல. கிறிஸ்டல் நிறைய மொட்டுக்களை எப்படியாவது நல்லா பண்ணணும்னு வேலை பார்த்தாரு. ஒன்னு செஞ்சாரு, அப்புறம் ரெண்டாவது செஞ்சாரு, அப்புறம் 100 விதவிதமான பூக்களை உருவாக்கினாரு. சரி, எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ ரொம்ப பெருமையா அவர் செஞ்ச பூக்கள் எல்லாம் பார்த்தாரு. என்ன நானே தட்டி கொடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். இதுக்கு நடுவுல ஸ்டார் பிளாசம் பூ இதழ்களை பனித்துளிகளால உருவாக்கினாங்க. ஒரு பூக்கள் தேவதையா எல்லாத்தையும் பாதுகாப்பா உருவாக்கி பழகிடுச்சு. ஸ்டார் பிளாசம் அவங்க பண்ண வேலையை தொடர்ந்தாங்க. பூ இதழ்கள், நிறைய பூ இதழ்கள், அது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்தாங்க. சேர்த்து அதை என்ன பண்ணாங்கன்னா, என்னோட முதல் பனித்துளி ரெடி ஆயிடுச்சு. இது கிறிஸ்டல் உருவாக்குன மாதிரி இல்லையே, ஆனா இது ரொம்பவே அழகா இருக்கு. எப்படின்னா பூ மாதிரியே இருக்கு. ஸ்டார் பிளாசம் பூக்கள் மாதிரியே பனித்துளிகளை உருவாக்கிட்டு இருந்தாங்க. சீக்கிரமாவே அந்த இடம் பனிமலர் தோட்டமா மாறிடுச்சு. அப்பாடா, நிஜமாவே இந்த வேலை கொஞ்சம் கஷ்டம்தான். ஸ்டார் பிளாசம் ரெஸ்ட் எடுக்க போகும்போது கொஞ்சம் காத்து வீசுச்சு. அதனால அவங்க செஞ்ச பனித்துளிகள் எல்லாம் பறந்து போச்சு. என்னது இது? எப்படி இதெல்லாம் பறந்துச்சு? ஸ்டார் பிளாசம் பண்ணதுல மிச்சம் இருக்கிறதையாவது பாதுகாக்கலான்னு போனாங்க. ஆனா எல்லாமே காத்துல பறந்து போயிடுச்சு. ஐயோ பாவம் ஸ்டார் பிளாசம், என்ன மன்னிச்சிடு. நான் இந்த காத்தை கட்டுப்படுத்தலான்னு தான் நினைச்சேன். ஆனா எல்லாம் கைமீறி போயிடுச்சு. அவ்வளவு ஒண்ணும் மோசமா இல்லையே. பனித்துளிகள் எல்லாம் காத்தா எப்படி மாறுச்சு? ஓ, நீ பனிய உருவாக்குறியா? நீ அழகான பூக்களோட தேவதை இல்ல? ஆமா, புது விஷயங்களை கத்துக்கலான்னு தான். ஏன்னா எனக்கு நிறைய திறமைகள் இருக்கு. அப்படியா? எனக்கு காத்த உருவாக்குறதும் திசை மாத்துறத தவிர வேற ஒன்னும் தெரியாது. நீ தைரியசாலிதான். ஆமா, உண்மைதான். இப்போ நான் மறுபடியும் பனிகளை உருவாக்க போறேன். ஒரு பெரிய புயல் வருது, சீக்கிரமா வேலையை முடிக்கணும். ஆமா ஆமா, நீ இன்னும் வலுவான பனித்துளிகளை உருவாக்கணும்னு நினைக்கிறேன். அதுல நிறைய ஐஸ் இருக்கணும். இந்த பூ இதழ்கள் அழகாதான் இருக்கு, ஆனா இது வேலைக்காகாது. சின்ன பசங்களுக்கு பனியில தான் விளையாட பிடிக்கும். அதை வச்சு அவங்க ஸ்னோமேன்ல உருவாக்குவாங்க. ஓ அப்படியா? ஸ்டார் பிளாசம் மறுபடியும் முயற்சி செஞ்சாங்க. அவங்க வேலை செய்யற விதம் வித்தியாசமா இருந்தது. ஆனா அது அவங்க நினைச்ச மாதிரி சரியா வரல. பனிமலர் படுக்கைகளை அவங்க உருவாக்கினாங்க. ஓ, இதுக்கு மேல என்னால முடியவே முடியாது. ஒவ்வொரு வாட்டியும் ஒரு பனியை உருவாக்குறதுக்கு போனா எல்லாம் பூவா மாறிடுது. கிறிஸ்டல் என்ன பண்றான்னு பாத்துட்டு வரலாம். ஸ்டார் பிளாசம் கிறிஸ்டலை பார்க்க ரொம்ப வேகமா பறந்து போனாங்க. கிறிஸ்டலும் அவரோட வேலையை செய்யறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருந்தாரு. அந்த தோட்டம் ரொம்ப மோசமா இருந்ததை பார்த்தாங்க. ஆ ஆ ஓ, என்னாச்சு? நீங்க வருவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஸ்டார் பிளாசம். வாவ், உன்னோட பூக்கள் எல்லாம் மொட்டுக்கள். அதெல்லாம் மொட்டுக்கள் ஸ்டார் பிளாசம். ஓ, அத பூக்கறதெல்லாம் நான் பார்த்தே ஆகணும். அதுக்கப்புறம் ஒரு பூ வெடிச்சத அவங்க பார்த்தாங்க. அதுக்கப்புறமா அது ஒன்னொன்னா திறக்க ஆரம்பிச்சது. ஸ்டார் பிளாசமும் கிறிஸ்டலும் வேகமா போய் மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டாங்க. பூக்களோட பட்டாசு கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக. என்னாச்சு? நீ என்ன பண்ணி வச்சிருக்க? பனி தேவதை தான் என்கிட்ட சொன்னாங்க, பூக்கள் எல்லாம் பூக்காது, அதெல்லாம் வெடிக்கும்னு. இல்ல கிறிஸ்டல், பனி தேவதைகள் உன்னை ஏமாத்திருக்காங்க. பூக்கள் எப்பவுமே பூக்க தான் செய்யும். அந்த மொட்டுக்களையே இறுக்கி மூடின. இன்னும் கொஞ்சம் பூக்களை இதே மாதிரியே உருவாக்க வேண்டியது தானே. இந்த முறை வரப்போற பனிப்புயலை பார்த்து எல்லாரும் சிரிக்க போறாங்க. அப்புறம் வசந்த காலத்துல பனி தான் பொழிய போகுது.
இங்க இருந்து நீ ஒழுங்கா போயிடு. பாவம் கிறிஸ்டல், அவன் ரொம்ப நல்ல வேலை பார்த்துட்டு இருந்தான். அந்த பனி தேவதை அவங்கள கிண்டல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பூ வந்து அவர் மேல மோதி அவர் கீழே விழுந்துட்டாரு. எங்களை பார்த்து நீ ரொம்ப சிரிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். பூக்கள் வெடிக்கிறத நிறுத்தின உடனே கிறிஸ்டலும் ஸ்டார் பிளாசமும் கடைசியா வெளியில வந்தாங்க. ஊஃப், நல்ல வேலை முடிஞ்சது. என்னால இதை ஏத்துக்க முடியாது. சரி, பனிப்புயலை உருவாக்குறதுக்கான வேலை எப்படி போயிட்டு இருக்கு? ஆ, அவ்வளவு மோசமா போகல. ஓ, நான் உன் கூட வந்து பாக்குறேன். ஆஹாஹாஹா. சரி, என் கூட பனிப்பூக்களோட உலகத்துக்கு வா. ஓ, எனக்கு அத உடனே பார்க்கணும் போல இருக்கு. 2 தேவதைகளும் ஸ்டார் பிளாசமோட பனித்துளி வேலைகளை பார்க்கறதுக்கு போனாங்க. ஸ்டார் பிளாசம், இவ்வளவு அழகான ஒரு பனிப்பூ படுக்கையை உருவாக்கியிருக்க. நிஜமாவா? இதுக்கு நான் பூக்களோட டச்சை தான் கொடுத்தேன். நாம பூக்களுக்கு பனியோட டச்சை கொடுத்த மாதிரியா? இப்ப பனிப்புயல் ரொம்ப அழகா இருக்க போகுது. சின்ன பசங்க இதையெல்லாம் பார்த்து எப்படி ஆச்சரியப்பட போறாங்கன்னு தெரியல. அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்க புயல் காத்து அடிச்சுது. மறுபடியும் ஸ்டார் பிளாசம் செஞ்சது எல்லாமே காத்துல பறந்து போச்சு. ஸ்டார் பிளாசம் செஞ்ச கஷ்டப்பட்ட வேலையெல்லாம் அவங்க கண்ணு முன்னாடியே வீணா போயிடுச்சு. அச்சச்சோ, மறுபடியுமா? ஆ! ஓ, பரவாயில்ல, அது இருக்கட்டும். என்னால இதுக்கு மேல அதிக எடையோட அதை உருவாக்க முடியாது. ஓ! சரி, பரவாயில்ல விடு. நம்ம 2 பேரும் இருக்கிற வேலையை மாத்திக்கலாம். இல்ல, வேண்டவே வேண்டாம். அதாவது நம்ம பழைய வேலையை மாத்திக்கலாம். ஆ, கண்டிப்பா, நிச்சயமா. எனக்கு தெரிஞ்சு என்னால பூக்களை எல்லாம் உருவாக்க முடியாது. அதே மாதிரி ஒன்னாலையும் பனியை உருவாக்கவே முடியாது. நம்மளுக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி எப்பயுமே நம்மகிட்ட இருக்கு. அது உண்மைதான். அப்புறம் கிறிஸ்டல், என்ன மன்னிச்சிடு. உன் வேலையை நான் குறைச்சி எடை போட்டுட்டேன். நான் சொன்ன வார்த்தையை திரும்ப வாங்கிக்கிறேன். பனியை உருவாக்குறது அவ்வளோ சுலபமான விஷயம் கிடையாது. என்னையும் மன்னிச்சிடு. நானும் உன்னோட வேலை ரொம்ப ஈஸியானதுன்னு நினைச்சிட்டேன். ஒவ்வொரு பூவிதழை உருவாக்குறதுக்கும் உனக்கு உண்மையிலேயே ரொம்ப பொறுமை வேணும். நாம 2 பேரும் சின்ன பிள்ளைத்தனமா நடந்துக்கிட்டோம். சொல்ல போனா நாம 2 பேரும் கத்துக்கிட்ட பாடம். ஆமா, ரொம்ப நல்லா கத்துக்கிட்ட ஒரு பாடம். ஸ்டார் பிளாசமும் கிறிஸ்டலும் அவங்கவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சாங்க. மத்தவங்க பண்ற வேலையும் பாராட்ட ஆரம்பிச்சாங்க. எந்த தேவதையோட வேலையும் அவங்க குறைச்சு எடை போடல. ஏன்னா அவங்க கஷ்டம் என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. புல் எப்பவுமே இன்னொரு பக்கம் பார்க்கறதுக்கு பசுமையா தான் இருக்கும்.